ஹலோ வெல்கம் டு தமிழாஸ் சேனல். இன்னைக்கு ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி ரெண்டு ஸ்ட்ராட்டஜி பார்க்க போகிறோம். நிறைய இருக்குது செல்லிங்கில். நம்ம பார்க்க போகிற ஸ்ட்ராட்டஜி வந்து ஷார்ட் ஸ்ட்ராடல் அண்ட் லாங் ஸ்ட்ராடல். இந்த ஸ்ட்ராங்கிள் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ராடலை பற்றி பார்ப்போம், அப்புறம் ஸ்ட்ராங்கிளை பற்றி பார்க்கலாம். ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா டைம் டிகே. இந்த டைம் டிகே வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து ஒரு சாபம். ஏன்னா டைம் டிகே ஆக ஆக கட்டின ப்ரீமியம் கரைஞ்சி எல்லா கேபிட்டல் கூட லாஸ் ஆகும், கரெக்டுங்களா? ஆனால் அதே டைம் டிகே தான் ஒரு ஆப்ஷன் செல்லருக்கு வந்து வரும். ஏன்னா டைம் டிகே ஆக ஆக கலெக்ட் பண்ண ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு கேரண்டி ஆகும். ஸோ இந்த ப்ரீமியம் பேஸ் பண்ணி தான் அந்த செல்லிங் ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஷார்ட் ஷேடல்னா என்ன பார்ப்போம். ஷார்ட் ஷேடல்னா என்ன அப்படின்னா, இப்போது நிஃப்டி இப்போ 23,500 இருக்குன்னு வச்சுங்களேன். இதுதான் ஸ்பாட், கரண்ட்ல இது இருக்குது. இந்த நிஃப்டி ஸ்பாட்ல இருந்து அட் த மணினா அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது. இப்போ 23,550 இல்லை 600, இதுக்குள்ள ஒரு 50-100 பாயிண்ட்டுக்குள்ள அட் த மணியில் இருக்கிற காலையும் புட்டையும் செல் பண்ணுறோம் நேக்கடா. அப்போ இதில் ரிஸ்க் இல்லையானா ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து மேலேயும் போகாது கீழேயும் போகாது, சைடு வேஸில் தான் போகும். இப்படியே இருக்கும். அதாவது இந்த 23,550 தாண்டி போகாது, அது கீழே போகாது, 23,550 போகும், இல்லை அது 450 போகும், இதுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அட் த மணியில் இருக்க கால் ஆப்ஷனையும் செல் பண்ணுறோம், பை பண்ணல செல் பண்ணுறோம், புட் ஆப்ஷனையும் செல் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு சைடும் செல் பண்ணி ப்ரீமியம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம செல் பண்ண டைரக்ஷனும் தாண்டி போனால் தான் லாஸ் கொடுக்கும் இல்லையா? நம்ம தாண்டாது. ஏன்னா நம்ம வந்து மார்க்கெட் மேலேயும் போகாது கீழேயும் போகாது, சைடு வேஸில் தான் போகணும் போது ரெண்டு சைடு ப்ரீமியம் நமக்கு வந்துடும். சார் அப்போ போச்சுன்னா என்ன சார் பண்ணுறது அப்படின்னா, சங்கு தான், அது லாஸ் தான். ஓகேங்களா? இது நேக்கடு. இப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ரெண்டு சைடும் செல் பண்ணிட்டு எட்ஜிங்கே போடலை இல்லையா? எட்ஜிங் போட்டால் அந்த ஸ்ட்ராட்டஜியே வேற. எட்ஜிங் போடாமல் கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும் நீங்கள் ஒரே ஸ்ட்ரைக்கை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 550னா இது காலையும் செல் பண்ணணும், புட்டையும் செல் பண்ணி ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு இது ஷார்ட் ஷேடல். ஓகேங்களா? இது செல் பண்ணுறோம், அதனால இது ஷார்ட். இப்போ லாங் ஷேடல்னா என்னன்னு பார்ப்போம். அதே கான்செப்ட் தான். கான்செப்டில் ஒரு வித்தியாசம் கிடையாது. என்ன அப்படின்னா, ஸ்பாட்லேருந்து அட் த மணியில் இருக்கிற காலையும் புட்டையும் பை பண்ணணும். ஷார்ட்ல என்ன பண்ணணும்? செல் பண்ணணும் இல்லையா? இதில் பை பண்ணுறோம் நேக்கடா. சரி, இதில் என்ன ஆகும் அப்படின்னா, இது எப்போ பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போக போகுதுன்றது முக்கியம் கிடையாது, சைடு வேஸாக இருக்கக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு டைரக்ஷன் எதியாக போக போகுது. இப்போ 23,500 இல்லையா ஸ்பாட்டு, இப்போ நான் 250 வாங்குறேன் அட் த மணிலனா, ஒன்று கால் சைடு எக்ஸ்ட்ரீமாக உடச்சி 2% 3% போயிடுவான், 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் போயிடுவான். இல்லை புட் சைடு எய்தர் ஆஃப் த சைடு கால் தான் போகணும்னு, அதனால தான் நம்ம ரெண்டையுமே பை பண்ணுறோம். ஓகேவா? உடச்சி போயிடுவான் அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது வலாட்டிலிட்டி பயங்கரமாக இருக்குது. ட்ரம்ப் ஏதோ ஒரு நியூஸ் கொடுக்க போகிறாரு. நியூஸ் பாசிட்டிவாக இருந்தால் மேலே பிச்சுட்டு போவோம், நியூஸ் நெகட்டிவாக இருந்தால் கீழே உடச்சிட்டு போவோம். ஆனால் நிஃப்டி ஒரு இடத்துல இருக்க மாட்டான். கண்டிப்பாக ஒரு வலாட்டிலிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா இந்த லாங் ஷேடல் என்ன சொல்லுது அப்படின்னா, காலையும் புட்டியும் ரெண்டுமே வாங்கிறீங்க. இப்போ என்ன ஆகும் மேக்ஸிமம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைடுக்கு ஒரு பை பண்ணுறீங்க, அதுக்கு ஒரு 20,000 ப்ரீமியம் பே பண்ணுறீங்க. புட் சைடுக்கு ஒரு லாட் வாங்குறீங்க, அதுக்கு ஒரு 20,000 பே பண்ணுறீங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பார்க்க போகுது மார்க்கெட்டு? கால் சைடு வச்சுட்டு போச்சுன்னா இந்த புட் சைடில் போட்ட நம்ம 20,000 ப்ரீமியமும் 0 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. 0 ஆயிடுது. ஆனால் இந்த கால் சைடு வாங்கின ப்ரீமியம் என்ன ஆகும்? இது 0 ஆகுதுன்னா இது என்ன அர்த்தம்? இந்த பக்கம் ஹெவியாக மூமெண்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த 20,000ன்றது 25,000 30,000 40,000 போகும். அப்போது இந்த லாஸ், இந்த 20,000 லாஸும் இதில் கழிஞ்சு அதுக்கு மேலே இருக்க அந்த நெட்டாக இருக்க ப்ராஃபிட் உங்களுக்கு புரியுதுங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன் சைடு ஹெவியாக எனக்கு லாஸ் கொடுக்குதுன்னா ஒன் சைடு எனக்கு ஹெவியாக ப்ராஃபிட் கொடுக்க போகுது. அப்போ அந்த லாஸையும் அந்த ப்ராஃபிட் நெட்டாக கழிச்சு நெட்டாக நான் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பேன்றது நம்பிக்கை. அப்போ இதில் ரிஸ்க் இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. என்ன நடக்கும்னா, ஹெவியாக போகாமல் மார்க்கெட் அங்கேயே இருந்துட்டுன்னா இந்த ரெண்டுமே டிகே ஆகி எனக்கு 40,000 லாஸ் ஆகிடும். இல்லை சும்மா ஒன் சைடு போச்சு ஆனால் ஹெவியாக போகலன்னா இதுவும் லாஸ் கொடுக்கும், இது பெருசாக ப்ராஃபிட் கொடுக்காது. அப்போ நான் பெரிய ப்ராஃபிட்டில் இருக்க மாட்டேன், ஆல்மோஸ்ட் லாஸில் தான் இருப்பேன். ஸோ இந்த லாங் ஸ்ட்ராடல் எப்போ எடுக்கணும்னா, மார்க்கெட் எந்த சைடு போகும்னு எனக்கு தெரியலனா பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு சைடு ஹெவியாக போகுன்ற நம்பிக்கையும் ப்ரெடிக்ஷன் இருந்ததுன்னா அப்போ நீங்கள் லாங் ஸ்ட்ராடல் போகலாம். இதுவுமே நம்ம எட்ஜிங் இல்லாமல் பண்ணுறோம், ஸோ ரிஸ்க் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தது ஷார்ட் ஸ்ட்ராடல் அண்ட் லாங் ஸ்ட்ராடல். இதை வந்து செல் பண்ணுறோம், இதை பை பண்ணுறோம். இது மார்க்கெட் சைடு வேஸில் இருக்குன்னா செல் பண்ணி ப்ரீமியம் கலெக்ட் பண்ணிக்கிறோம். இது மார்க்கெட் ஒன் சைடு ஹெவியாக போகுதுன்னு நம்பிக்கை இருந்து ப்ரெடிக்ஷன் இருந்ததுன்னா இது நம்ம வந்து பை பண்ணிவிட்டு ஒன் சைடு லாஸை கவர் ஆகி அந்த ப்ராஃபிட்டை கொடுக்கும்போது நமக்கு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ராங்கிள்னா என்னென்னு பார்ப்போம். இதுக்கெல்லாம் எட்ஜிங் போட்டால் அதோட ஸ்ட்ராட்டஜியே வேறு, அயன் கொண்டார் அதெல்லாம் பார்ப்போம். இன்றைக்கி இந்த ஸ்ட்ராடல் நல்லா புரிஞ்சுக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.